வணக்கம், நான் உங்கள் குமரன். நம்ம இந்த சர்க்கிள் தான் நின்றுட்டுருக்கோம். ஒரு வண்டி வருது. ஸோ ஒரு தெரிஞ்சவர், நம்ம ஊருக்கார் தான். சரி, அந்த பக்கம் கிராந்தாஸ் பக்கம் போகிறதா சொன்னார். சரி, நம்ம அதில் அங்கிட்டு போக வேண்டியது இருக்குல்ல. கிராந்தாஸ் பார்த்திங்கன்னா நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தோம்ல, நம்ம அந்த கோல்ஃப் ஏரியா, லெமோரியா கோல்ஃப் ஏரியா. ஸோ அது பக்கத்தில் வந்து போட் ஹவுஸ் ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி போகலாம் அந்த போட் ஹவுஸ் பக்கம் அப்படிங்கிறதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த வண்டி இங்கிட்டே தான் வரும்னு நாங்கள் பார்ப்போம். அந்த வண்டி வந்து தானே அப்படியே ஏறி போகலாம். நம்ம அந்த பக்கம் போயிடுவோம். அந்த ஜீப்ரா கிராசிங் இருக்குல்ல, இந்த ஜீப்ரா கிராசிங்கை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஜீப்ரா கிராசிங்கை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து அந்த ஜீப்ரா கிராசிங்கில் நின்றுட்டு இருந்தோம்னா எல்லா வண்டியும் வந்து நிற்கும். அந்த இடத்துல எந்த வண்டியும் வந்து நிற்காமல் போகாது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் கிராஸ் பண்ணானா எல்லா வண்டியும் வந்து ஷார்ப்பாக அந்த இடத்துல நிற்பாட்டும். அது நம்ம கிராஸ் பண்ணுறதுக்கிட்ட வந்தால் போதும். ஜீப்ரா கிராசிங்கிட்ட எல்லா வண்டியும் வந்து நிற்கும் பாரு. பார்த்தீங்களா, எல்லா வண்டியும் நிற்கிது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் நம்மளால் வந்துட்டாரு. வாங்க போகலாம். வாங்க போவோம் மேலே ஏறு. மை ஃப்ரெண்ட், ஹவ் ஆர் யூ? ஆமாம், மழை அங்கே வெயில் மழைக்குள்ளே பெஞ்சு எடுத்துக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆமாம், அதான் நம்ம ஃப்ரெண்டு பார்த்துங்க. வந்துருமா நம்மளாம்? வாங்க அப்படியே போவோம். நம்ம அப்படியே கிராந்தாஸ் நம்ம ஆல்ரெடி போன ரூட்டு தான். நம்ம இப்போ வந்து போக வேண்டிய இடம் வந்து பார்த்திங்கன்னா லெமோரியா அப்படிங்கிற இடம். சார், லெமோரியா கிரவுண்டு. ஸோ போட் ஹவுஸ் இருக்குது, அங்கே போய் பார்த்துட்டு நம்ம ரிட்டர்ன் வரலாம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா சிஷல்லியனவர், இங்கே ஒர்க் பண்ணுறாப்புல போல். ஸோ அந்த மலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மலையை நம்ம கிராஸ் பண்ணி தான் போகிறோம். இப்போ ஆல்ரெடி நம்ம போன தான் போக முடியும்னா நம்ம பஸ்ஸில் சைடில் உட்காந்துருந்தோம், பார்க்க முடியலை வியூ. இப்போ அதில் நல்லா பார்க்க முடியும் நம்மளால். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறோம் ஒரு ஆள் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா இவர் தான் செல்வராஜ், நம்ம பாண்டிச்சேரி பக்கத்தில் ஒரு ஊர். ஸோ எதிர்பாராமல் இந்த பக்கம் போகிறேன்னு சொல்லாப்புல. சரி, ஓகே, நம்ம போகிறாரு, நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பஸ்ஸில் போனால் அந்த அளவுக்கு நம்ம எடுக்க முடியாதுல்ல உங்களுக்கு ஃப்ரண்ட் வியூவில். ஸோ அதான் யூட்டிலைஸ் பண்ணிக்கலான்னு தான் இப்போ போயிட்டுருக்கோம் நம்ம. கரெக்டாக இது வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு 8 நிமிஷம் ஆகும்னு நினைக்கிறேன். பஸ்ஸில் போகிறப்ப 8லேருந்து 10 நிமிஷம் தான் இந்த மலையை கிராஸ் பண்ணேன். சுற்றி வந்தால் கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம ஷார்ட்டாக போயிட்டுருக்கோம் மலையை கிராஸ் பண்ணுறதுக்கு. இதில் போயிட்டுருக்கா ஈஸியாக இருக்கும். கேமரா கரெக்ட் நல்லா இருக்கு சொல்கிறாப்புல. ஸோ அதனால தானே எடுக்க முடியுது, இல்லை எடுக்க முடியாது. இல்லை செங்குத்தாக போயிட்டுருக்கு பார்த்தீங்களா அப்படி இருக்கு. மரங்கள் எவ்வளோ முக்கியம் பாருங்கள். நம்ம இவ்வளோ வெயில், நான் கொடை எடுத்து வந்தேன்னு சொன்னாப்புல பார்த்தீங்களா. இப்போ இந்த இவ்வளோ வெயில்லையும் நம்ம இந்த மரங்களுக்கு நடுவில் போகிறதுனால பார்த்தீங்கன்னா அவ்வளோ நிழலாக இருக்குது. வெயிலே தெரியல பாருங்கள், ஃபுல்லாக நிழலாகவே இருக்குது. மரங்களோட
மரங்களோட அவசியம் தேவை அப்படிங்கிறது நிழலில் தான், வெயிலோட அருமை நிழலில் தெரியும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்படி இருக்குன்னு. இந்த மரங்களை வந்து அப்படி பார்த்து இங்கே வளர்த்து வச்சுருக்காங்க. இங்கே உள்ள கட்டடம்லாம் அதிகமாக கட்ட அனுமதிக்கலை இந்த கவர்மெண்ட். இந்த மரங்கள் இருக்கிறதுனால நான் குடி தண்ணி இங்கே தான் எடுத்துக்கிறாங்க எல்லாமே. இந்த பாருங்க, நான் போன வீடியோலேயே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். நடந்து வந்தோம் ஆக்சுவலாக. இங்கே நடக்கலை, நம்ம இந்த அடுத்த ஸ்டாப் வர ஸ்டாப்லேருந்து நடந்து அப்படியே அங்கிட்டு போனோம். நம்ம இந்த கோகோ ட்ரீ பார்க்க போயிருந்தோம்ல, ஸோ அங்கே நடந்து போயிருந்தோம். மேலே பாருங்கள் 2-3 வீடு, சில வீடு தான் அதுக்கு அதிகமாக வீடெல்லாம் இருந்தது. நல்லா பசுமையாக இருக்குது. அது ஆக்சுவலாக வந்து ஏதோ மிருகங்கள் செக் பண்ணுறாங்களா, வேறு ரேடியேஷன் ஏதோ செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க ஏதோ ட்ராக்கிங் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ். நான் கூட ட்ரெக்கிங் போகிறேன்னு நினச்சேன். ஆக்சுவலாக நம்ம போகிறோம், போட் ஹவுஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆக்சுவலாக அதை விட இங்கே நல்லா அருமையாக இருக்குது சீனரிஸ் எல்லாம். இந்த லீஃப் மேலே நம்ம இதில் பார்த்துருந்தோம்ல, மேலே நம்ம ஜிம்பாப்வேல அதே லீஃப் இங்கே இருக்கு பாருங்க. இந்த லீஃப் தான் ஜிம்பாப்வேல பார்த்தோம், போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஜிம்பாப்வேல இதே லீஃப் தான் அதிகமாக இருந்தது. லப்பர் மாதிரி இருக்குது, தொட்டு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. பார்த்தோம்ல, இங்கேருந்து இறங்கி நம்ம இங்கேருந்து நடந்து போனோம். ஆக்சுவலாக இந்த இடத்துல இருந்து இந்த வர பஸ் ஸ்டாப்பில் தான் இறங்கணும். அன்னைக்கு போன தடவை இறங்கிட்டு நம்ம வீடியோ பேக் பண்ணோம். கரெக்டு, இந்த இடம் தான். இந்த இடத்துட்டு தான் வீடியோ மேக் பண்ணோம். அந்த இதெல்லாம் பார்த்தோம், தூக்க மரம்லாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாகவே நடந்து போயிருந்தோம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டாப் நம்ம பார்க்காத இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம கீழே போயிட்டு நம்ம என்னென்னு பார்க்கலாம். அப்படியே நம்ம வந்து இப்போ கீழே இறங்க போகிறோம். அப்படியே இறங்கி வந்துட்டோம் பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல நம்ம போன வாட்டி வீடியோ கண்டினியூ பண்ண ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு. போன வீடியோ நான் இந்த இடத்துலேருந்து நடந்து வந்தோம் ஃபுல்லாகவே. அதனால தான் உங்களுக்கு இதெல்லாம் இந்த வீடியோவை பாதி கட் பண்ணிட்டேன், காமிக்கல உங்களுக்கு. ஏன்னா வந்து ஆல்ரெடி நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. கீழே இறங்கிட்டோம். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 8 நிமிஷம் எடுத்துக்கோங்க இதை ஃபுல்லாக இறங்கி வர்றதுக்கு. கடல் தெரியுது பார்த்தீங்களா, கடல் கொஞ்சம் மேலே ஏறி வந்த மாதிரி தெரியுதுங்க. முன்னாடிலாம் ரொம்ப கம்மியாக இருந்தது தண்ணி. நம்ம வந்து ஜெயில் பக்கம் போகிறோங்க கடைசியாக. வண்டி அங்கே தான் இறங்க போகிறோம். நம்ம அங்கேருந்து இறங்கிட்டு அப்படியே இதுக்கு போயிடுவோம். பார்த்தீங்களா, கடல் கொஞ்சம் மேலே வந்துருக்குங்க. முன்னாடி உள்ளே ரொம்ப உள்ளே இருந்தது, மேலே இந்த மலையை கிராஸ் பண்ணிட்டோம் பாருங்க. இந்த மலை தான் என்ன இந்த செடி மாதிரி இருக்குது. இந்த இலை வந்து பார்க்குறப்போ வந்து சந்தன இலை மாதிரி இருக்குது. சந்தன மரத்தோட இலை இப்படி தான் இருக்கும், சின்ன சின்னதாக இருக்கும். இதே மாதிரி தான் இருக்கும். நான் கூட சந்தன மரமும் நினச்சிட்டேன் பாருங்க. இது ஃபுல்லாக மலை. இந்த மலையை கிராஸ் பண்ணி இங்கிட்ட வந்துட்டோம். சுற்றி இந்த பக்கம் போயிட்டு இருக்கோம். இந்த பஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பஸ் ஓடிட்டு இருக்காங்க. இப்போ சாயங்கால டயத்தில் எல்லாம் ஸ்கூல் பஸ்ஸாக ஓடிட்டு. வண்டியை விட்டு இறங்கிட்டாங்க. இப்போ வண்டியை ட்ராப் பண்ணிட்டாரு. நம்ம அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போகலாங்கிட்டு போயிட்டு நம்ம கடைசியாக வந்து
கிராண்டாஸ் தாண்டி போகிறோம். இந்த வண்டி கிளம்பிடுச்சு. இப்போ கிராண்டாஸ் தான். கிராண்டாஸ் பார்த்துங்க. இங்கே மீன் கடையெல்லாம் இருக்குங்க. ஸோ அங்கே மீன் கடையில் மீன் என்னென்னு பார்ப்போம். கவர்மெண்ட் வச்சுக்கிறாங்க போல். மீன் இருக்கு தெரில. ஹலோ மேடம். The fish name, ma'am? This is carrot fish. How much is this tap? How much? 125. Oh. This name? This fish name? 100 rupees. All 100. Sorry. This is 100 rupees. This name This is Emperor. Huh? Emperor. Empower. Emperor. Empower. Emperor. Empower. 100. All 100. Only this is 150. No, 150. Yeah, only this 150. The good name, sir? Jofi. Your good name? My name is Joseph. Joseph. Joe, Mr. This Joseph. name? Jofi. This is Joe. Same Jack, huh? No. This is Joe. This is jackfish. This is Emperor. Jobfish. same, huh? Same name, huh? No, No, this is jack. Jobfish and Jackfish. Jackfish and jobfish. Oh, jackfish and job Yes, fish. Job. yeah. Job. Okay. Job. Job, called Jack. இந்த மீன் பேர் ஜாபாங்க. ஜாப் பீஸா. இது பேர் ஜாக்கா. நான் ரெண்டுமே ஒன்றுன்னு நினச்சேன். இது பாறை மீன் சொல்லுவோம் நம்ம ஊரில். பாறை அது வெலை மீன் சொல்லுவோம். பாருங்களேன் மீன்லாம் அப்படி வச்சுருக்காங்கண்ணே. ஒரு நைட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க மீன். ஃப்ரெஷ் மீனாக இருக்குது. கடல்லேருந்து பிடிச்சி இப்போ தான் முடிச்சு. ஜோசப் சார் பேர். ஸோ மீன்லாம் பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணுறாங்க. வேறு அந்த பக்கம் கட் பண்ணி க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாமே நீட்டாக பண்ணுறாங்க. இந்த கடல் இங்கே இருக்குது பாருங்க. கடல்லேருந்து மீன் பிடிச்சிட்டு வந்து இங்கே வைக்கிறாங்க. அதானே. வாங்க இந்த பக்கம் போய் பார்ப்போம். நம்ம இந்த பக்கம் போனதில்லை உள்ள. ஆனால் அழகாக இருக்குது இந்த ஏரியா. அப்படியே உள்ளே போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது. ஆனால் வெயில் இப்போ இந்த வாக்கில் அடிக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப கிளாரிட்டியாக இருக்காதுங்க. ரொம்ப இதாக தெரியும் நம்மளுக்கு. மீன் வாங்கி தொங்க விட்ருக்காரு பாருங்க. மீன் இங்கே 100 தாங்க போடுறாங்க மீன் எல்லாமே. அங்கெல்லாம் 125 ரூபா போடுறாங்க. இங்கிட்டு 100. கிராண்டாஸ் பக்கம் 100 தான் போடுறாங்க. இந்த டயத்தில் மீன் இருக்குது. மணி பேர் என்ன 2 இருக்குமா? இந்த இது மீன் இருக்குது. வெறும் பாசி அள்ளியோட போட்டு வச்சுருக்குங்க கடல். நான் போன தடவை அங்கே தாங்க வீடியோ பண்ணோம். எனக்கு அந்த பக்கம் ஃபுல்லாக வீடியோ பண்ணி முடிச்சாச்சு. இந்த ஏரியா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி வருதுங்க மேலே. மீன் எடுத்தனால தான் கைக்கு வரதுக்காக வந்தேன். ஃபுல்லாக பாசியெல்லாம் காஞ்சி சருவாச்சு. கடல் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி வருது. அந்த பெரிய தீவு தெரியுது இல்லை? அந்த போட்டுக்கு பின்னாடி உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. இங்கே ஒரு பெரிய போட்டு நின்றுட்டுருக்கு இந்த இடத்துல. அந்த தீவு தெரியுதான்னு தெரில உங்களுக்கு வெயில் அடிக்கிறதுனால. அந்த தீவு தாங்க இது சிஷேல். மாகி தீவுன்னு சொல்லுவோம்ல, அதான் மாகி தீவு சிஷேல். மீன் எதிர்க்க அந்த இவ்வளவு சுற்றிட்டு இருக்கீங்க. கொக்குமடையான்னு சொல்லுவோம்ல அது. நிறையா சுற்றிட்டு இருக்குங்க. அன்றைக்கி இந்த போட்டு ஹார்பருக்கு வந்து நின்று ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு போனோம். அவ்வளோ தூரம் நடந்து அங்கே அவ்வளோ தூரம் போனோம். இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா அங்கே ஷிப்பு ஒன்று தெரியுதா பெருசாக, அந்த ஏரியா அதான் லெமோரியான்னு சொல்லுவோம். அங்கே போக போகிறோம் நம்ம. சரி வாங்க அப்படியே போயிட்டு வர்ற வண்டியில் லிஃப்ட்டு கட்டி போயிடலாம். நிறையா வண்டி போகுது. இது மாதிரி ட்ரக் வந்ததுன்னா லிஃப்ட் கேட்டு போகலாம். நம்ம வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி தான் ஒரு ட்ரக்கு போனது. பார்ப்போம் வேறு ஏதாவது வருதா. வெயில் நடந்து போனால் டயர்டாயிடுவோம்.
போன வண்டியில் சொன்னேன்லங்க, இது வந்து கொடுக்காப்புளி தாங்க. அது இந்த இலை இருக்குல்ல, இது கொடுக்காப்புளி இலை தான். அந்த மாதிரி கொடுக்காப்புளி மேலே காய்ச்சிருக்கு பாருங்க, சின்ன சின்னதாக. இது கொடுக்காப்புளி இலை தாங்க. போன வாட்டி பார்த்துட்டு இல்லைன்னு சொன்னோம்ல, இது கொடுக்காப்புளி தான் ஃபுல்லாகவே. நம்ம கொடுக்காப்புளி இலை எப்படி பயன்படுத்திருக்காங்க பார்த்தீங்களா? ஒரு வேலி மாதிரி அழகாக கருவு மாதிரி வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது. மேலே சின்ன சின்னதாக காய்ச்சிருக்கு கொடுக்காப்புளி. நம்ம வந்து ஆனால் நம்ம ஊரில் கொடுக்காப்புளி இருக்குது, அதை வெட்டி வெட்டி தூக்கி போட்டுருவோம், யூஸ் பண்ண மாட்டாங்க பாருங்கள். கொடுக்காப்புளி எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். எல்லாம் மரம் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையா இருக்குது அந்த கொடுக்காப்புளி. அந்த வண்டியில் கேட்டு பார்ப்போம், லிஃப்ட் கேட்டு பார்ப்போம். வர வண்டியில் கொடுத்தாங்கன்னா போகலாம், கேட்டு பார்க்கலாம். இங்கே லோக்கலில் போகிறாராம் வண்டி வந்து. கடைசியாக வண்டி ஏறிட்டாங்க. நம்ம கேட்டரிங் வருது, நம்ம கேட்டரிங் ஃபுட் எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு. ஸோ வண்டியை நான் பார்த்தோன்னே நிப்பாட்டிட்டாரு. ஏறிட்டேன், டக்குன்னு எடுக்க முடியல வீடியோ. ஸோ பாதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். லிஃப்ட்டு கிடச்சிருச்சு, வி காட் த லிஃப்ட். ஸோ அங்கே அப்படியே போயிட்டுருப்போம். நம்ம இப்போ இவ்வளோ தூரம் கவர் பண்ணிட்டோம். 10 நிமிஷம் இருப்பேன் வண்டிக்காங்க. 10 மினிட்ஸ் தான் வெயிட் பண்ணேன், வேறு அதுக்கு மேலே வெயிட் பண்ணல. அந்த போட் ஹவுஸு போயிடலாம். இப்போ நேராக போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக இந்த ரோடு ஃபுல்லாக நம்ம ஆல்ரெடி நடந்து தான் போகணும். நம்ம இது ஃபுல்லாக நடந்து போயிட்டு இங்கெல்லாம் வந்து பார்த்தோம் எல்லாத்தையும். Dat is inventory, zeg maar wat. Invent ik Daniel. சூப்பராக இருக்கும். Daniel nog goed. பிரதர், உங்கள் நேம் என்ன ப்ரோ? வாட் இஸ் யுவர் நேம்? My name? Jacqueline. ஜாக்லினா? எவ்ரிடே ஐ see you, you only give me a food. I didn't your name, sorry. ஜாக்லினா? ஜாக்லினா இவர் தான் நம்மளுக்கு ஃபுட்டு சமைச்சு தராரு. சூப்பராக சமைப்பார். யூ ஆர் த செஃப் ரைட் ப்ரோ? You are the chef and delivery boy, everything, driver. I'm the shop, the owner, the driver. Everything, everything. சாப்பாடு சூப்பராக இருக்குங்க இவர் சமைக்கிற சாப்பாடு. எஸ்டர்டே வந்து நான் என்ன சாப்பிட்டேன்னா பீஃப் ஃப்ரை சாப்பிட்டேன், சூப்பராக இருந்தது. அவர் வந்து ஸ்பைசி கொடுப்பேன், வேற ஸ்பைசிஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டு ஸ்பைசி மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும் ஸ்பைசி. Love your chili. லவ் யூ சில்லி, யுவர் சில்லி ப்ரோ, சீரியஸ்லி. அப்புறம் வந்து போர்க்கு வந்து வேற லெவலில் சமைப்பாங்க. எல்லாமே சூப்பராக இருக்கும், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும், நல்லா சூப்பராக சமைப்பாங்க. என்ன பாருங்கள், இப்போ இதாங்க லைஃப் சுவாரஸ்யமானதுங்க. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்களா, திடீர்னு வந்தாங்க, நம்மளை வந்து கேட்சப் பண்ணி அங்கே அழைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஐ நாட் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் யூ ப்ரோ, ஐ நாட் எக்ஸ்பெக்டிங். இது மாதிரி நம்ம அன்பிளான்டு நம்ம ட்ரிப்பு பண்ணோன்னா சூப்பராக இருக்குங்க. ஏன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி நிறையா திங்ஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்கா. நம்ம எதிர்பாராமல் எல்லாமே நடக்கிறது வந்து உண்மையில் எனக்கே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். நீங்களாம் நினைப்பீங்க என்னடா இவன் பிளான் பண்ணிப்போம், எதுவுமே பிளான் இல்லைங்க. நாங்கள் அவர்கிட்ட கேட்டேன், வர சொன்னாரு, சரி இப்படியே போகலான்ட்டு. ஸோ போனால் நம்ம இந்த வீடியோ தான் எடுத்தோம். நம்ம இந்த எடுத்துகிட்ட இந்த க்ரீன் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் எடுத்தோம். சூப்பராக இருந்தது இல்லை? இது உண்மையிலே கொடுக்காப்புளி தாங்க. நான் கூட வேறு எதுவும் நினச்சேன். இந்த இடத்த நம்ம 1 வாரம் நடந்து கிடந்தோம் அன்னைக்கு. பாருங்கள், டக்குன்னு வந்துட்டோம் காரில் வர்றதுனால, ஸ்பீடாக வந்துட்டோம். வேனு காரு மாறி மாறி போயிட்டுருக்கோம். நம்ம போயிட்டு அப்போ அங்கே போய் இறங்கலாம். அந்த பக்கம் போயிட்டு ஃப்ளைட் எதுவும் வரும்னு நினைக்கிறேன். இப்போ ரெட் லைட் போட்டிருக்காங்க. ரெட் லைட் போட்டிருக்காங்க பாருங்கள். ஃப்ளைட்டு லேண்ட் ஆகுதா இல்லை எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. வந்து லேண்ட் ஆகுதுங்க ஃப்ளைட்டு. இந்த பாருங்க, ஃப்ளைட்லேருந்து airport, yeah. UCPS there. UCPS இந்த சைடு இருக்கா? That's the airport. Can I go to take the video? There will be a flight Bro, you have the time? Can I go to take the video? You have the yeah, time? because you wait for the light. Until the line turns green. Wait for the plane. You see it land. Go on. டைம் இருக்குன்னு சொல்கிறாரு. நம்ம போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வரலாம். பாருங்க, ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகுது. அங்கேருந்து வந்து கீழே லேண்ட் ஆகி இங்கே தான் வரும் கரெக்டாக. பார்க்கலாம். நம்ம வர நேரம் ஃப்ளைட்டு வருது பார்த்தீங்களா. சும்மா சின்ன ஃப்ளைட்டு தாங்க, குட்டி ஃப்ளைட்டுங்க, பெரிய ஃப்ளைட் தாங்க. இது வந்து நேராக இதுலேருந்து வருது.
சேஃப்டிக்காக வண்டியில் நிப்பாட்டி வச்சிருக்காங்க பாரு. அப்படியே போய் திரும்பிடுவோம், வண்டி கிளம்பிடுச்சு. சூப்பர். சின்ன ஃப்ளைட்டு, ஸ்மால் ஃப்ளைட்டா? For us, it's a big flight. பிக் ஃப்ளைட்டா? Yeah, for you guys, it's small flight, eh? அழகா. இது சிஷல் It's a- it's சிஷல் a island. இயர் டு சிஷல். That's it. சிஷல் போகிற ஃப்ளைட்டு. நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரியூர் ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். நம்ம ஆக்சுவலாக முன்னாடி இவ்வளோ தூரம் நடந்து வந்தோம், அப்போ ஃப்ளைட்டு பார்க்க முடியல. இன்னைக்கு ஃப்ளைட்டு பார்த்துட்டு ஸ்மால் ஃப்ளைட்டு ஏர்போர்ட்டு. பிராஸ்லின் டொமஸ்டிக் ஏர்போர்ட். Praline. ஆக்சுவலாக இங்கே உள்ள மக்கள் எல்லாமே ப்ராலைன் அப்படி தான் சொல்லுவாங்க. நம்ம ஆக்சுவலாக அந்த இந்த ஸ்பெல்லிங் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சிலேருந்து வந்திருக்கு. ப்ராலைனுங்கிறது இந்த ஃப்ரெஞ்சு உச்சரிப்பே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கிலீஷுக்கும் ஃப்ரெஞ்சுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ அதெல்லாம் ப்ராலைன் சொன்னதுக்கு ப்ராலைன்னு சொல்கிறாப்புல. பாருங்க கடல் இது அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும் இந்த பக்கம் போக போக. Cousin Island. குசின் ஐலாண்ட். Yeah, both cousin. Gosina? Yeah, cousin island. Gosina Island. What is there, bro? The island. What is there in the island? Tourism, both of them. This one is a reserve. They both reserve. This one is for South Africa. Okay. Yeah, Mr. Kelly on that one. And that is for the government. Government only Yeah, one. this one is for animal, Birds எல்லாம். Animal birds எல்லாமே அதில் வளர்க்குறாங்களாங்க. அதில் preservation. ப்ரிசர்வேஷன். This is for the naughty boys and girls. ஜெயில். Kids jail. கிட்ஸ். ஓகே. கிட்ஸ் ஜெயில் அது. Bro, the hills is the back one. This is Seychelles, right? Seychelles. Mahe. Seychelles is us. All are Seychelles. Sorry. அது நான் சொன்னது தாங்க மாஹேங்கிறது. சிஷலுங்கிறது எல்லாமே அது வந்து கேபிட்டல்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அது மாஹே. அது இதான் சேர்த்து தான் சிஷல். அதை நான் மறந்துட்டேன். ஸோ பாருங்க இங்கிட்டு கடல் ஆழமாக இருக்குது பாருங்க. ரொம்ப மோசமாக இருக்கும் இந்த பக்கம் கடல் பார்த்தீங்கன்னா. அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். This side is sea is very rough, bro. Now it's calm now, but No, usually this side is more rough. More rough. Yes. Lemuria is down there with the beaches. The Lemuria this side, huh? Okay. Boat house is this side, huh? 2 kilometer boat house. Lemuria boat house. Lemuria boat house. Boat house, yeah. Lemuria boat house That's is it? there. That's it, huh? where you see that beach there. Okay. I need to go Lemuria boat house. So get. So where I'm gonna drop you now, Okay. only 10-minute walk, Walk 10-minute walk. you get there. Okay, thank you. Because I'm gonna be close to the end there. Okay. And then you keep going. Okay. You see the end of the road. Okay. Lemuria is there. Okay. 10 minutes, eh? ஓகே ஐ ஃபாலோ யுவர் இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். பாருங்க நம்மளுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க பாருங்க. நம்ம இங்கேருந்து போயிட்டு 10 மினிட்ஸ் நடந்தோம்னா போயிடலான்னு சொல்கிறாங்க லெமரியாவுக்கு. போன தடவை நம்ம வந்து அந்த மலையை கிராஸ் பண்ணி இப்படி வந்துட்டோம். மொப்ளேசிலேருந்து இப்படி கீழே இறங்கி வந்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பிளான் படி எதுக்கு போக போகிறோம்? பிளான்லாம் இல்லை, எதுக்கு போகிறோம்? போட் ஹவுஸ் போகிறோம் இன்னைக்கு நம்ம. Alright. So Okay. you keep walking down there, 10 minutes all the way. ஓகே இந்த சைடு நம்ம போனோம். Follow right, ஓகே yeah? ஓகே That's தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. பாய், see you. எப்படி ட்ராப் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா? பாய். அப்படியே 10 மினிட்ஸ் வாக்கு. நம்ம இங்கேருந்து முன்னாடி இந்த மலையிலேருந்து இறங்கி இப்படி நடந்து வந்துட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்ம இங்கிட்டு போயிட்டுருக்கோம். இங்கேயும் இங்கே பாருங்கள் தமிழ் கடையெல்லாம் இருக்குது இந்த பக்கமும் நிறையா. ஸ்ரீஹரி பாருங்க, நம்ம தமிழ் முருகன் வச்சுருக்காரு. ஸ்ரீஹரி ஷாப்பிங் சென்டர். முருகனும் விநாயகருமா இருக்குது. யாரும் பார்த்துட்டு வருமா? ஹலோ நம்ம தமிழ் கடை தான். கோபால்னு கடை. நம்ம அதுக்கு முன்னாடி கார்டில் செக் பண்ணிக்கலாமா எவ்வளோ இருக்குன்னு? பேலன்ஸ் எவ்வளோ செக் பண்ணிக்கலாம். அதுதான் மெயினாக செக் பண்ணணும். ப்ரோ கார்டு செக் பண்ணலாமா? எவ்வளோ பேலன்ஸுக்கு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணால் தான் ஈஸியாக இருக்கும். எவ்வளோ இருக்கும் பாருங்கள். ஓகே போதும். நம்ம திருப்பி வரப்போ டைம் ஆச்சுன்னா போகிறதுக்கு வசதியாக இருக்குது. ஓகே தேங்க்ஸ் ப்ரோ. நம்மளுடைய போய்க்கலாம்.
பார்த்தீங்களா தமிழ்லேயே பேசுகிறேன், தமிழ் கடை தாங்க எல்லாமே இங்கே. முருகனே இருக்கிறாரு, பிள்ளையார் இருக்கார் பார்த்தீங்களா. இப்படி நடந்து கொஞ்சம் தூரம் போனால் போயிடலாம். இப்போ என்ன இங்கேருந்து தான் நம்மளுக்கு சாப்பாடு வருது பாருங்கள். அவர் தான் இங்கே இவ்வளோ தூரம் பாருங்கள், இங்கேருந்து இவ்வளோ தூரத்துலேருந்து வராருங்க சாப்பாட்டுக்கு. இங்கேருந்து தான் நம்மளுக்கு சாப்பாடு வருது. டக்காமக்கா இந்த இடத்துல ஒன்று இருக்குது. இவ்வளோ தூரம் சாப்பாடு கொண்டு வர்றாருன்னு. இங்கே தான் ஃபஸ்ட்டு பஸ் ஸ்டாப்னு நினைக்கிறேன் இந்த இடம். அங்கேருந்து நம்ம மேலேருந்து முப்பலீஸ்லேருந்து கீழே இறங்கி வந்தா அவ்வளோ தூரம் சாப்பாடு கொண்டு வராருங்க அவர். நான் இன்றைக்கி தாங்க பார்க்குறேன். இந்த அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த மலையை கிராஸ் பண்ணுறதுக்கு 10 நிமிஷம், இங்கிட்ட ஒரு 10 நிமிஷம், ஏர்போர்ட்லாம் தாண்டி வேறு வந்திருக்கோம். அப்போ வந்து அவர் தான் 30 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். அவ்வளோ தூரம் நமக்கு வந்து சமைச்சு கொண்டாந்து கொடுத்துட்டு போகிறார். பெரிய விஷயம் உண்மையிலே இது. அவர் தொழிலாக இருந்தாலுமே இவ்வளோ தூரம் அவரே சமைச்சு அவ்வளோ தூரம் கொண்டு வராருல்ல. இந்த மாதிரி பாருங்கள், ட்ரெஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக வச்சுருக்காங்க எல்லாமே. ஷாப் அப்படியே போயிட்டுருக்கோம். இந்த புகழ்லாம் ஃபுல்லாக அந்த ட்ரெஸ்ஸு இது மாதிரி ஐட்டம் தாங்க வச்சுருக்காங்க. கடைகள் இருக்குது, ட்ரெஸ்ஸு கடை இது மாதிரி தான் இருக்குது எல்லா கடையும். பத்து நிமிஷம் நடந்தால் போட் ஹவுஸ் போகலான்னாரு. பாப்பா எவ்வளோ நேரத்தில் போகிறோன்னு தெரில. பாப்பா எங்கே ஆமையெல்லாம் இருக்குங்க இங்கே, எங்கே பாருங்க. மூணு ஆமை போட்டு வச்சுருக்காங்க. நம்ம அங்கே இதோட பெரிய இந்த ஆமை இருக்குல்ல, இந்த ஆமை வச்சு தான் பார்த்தோம். நம்ம ஆமையை பற்றி ஒரு வீடியோவே பார்த்தோம். நவந்து வருதுங்க இந்த ஆமை நம்மளை பார்த்துட்டு. இந்த கட்டையை தாண்டி வராதோ, இந்த கட்டையை தாண்டி வராதோ. நம்ம ஊரில் ஆடு மாடு வளர்ப்போம்ல, அது மாதிரி இங்கே ஆமையை வளர்த்துட்ருக்காங்க. வைக்கிற இதுதான் அந்த புல்லு தான் வைக்கல் மாதிரி இந்த புல்லை தின்னுட்டு இருக்கு. நம்ம தான் வச்சுருக்கோம்னு பார்க்க வருதுன்னு நினைக்கிறேங்க கிட்ட. இது தாண்டி வராது போல, கட்டையை வச்சுருக்காங்க, தாண்டி வராது போல கட்டை. நாம தூங்கிட்டு இருக்கு போல. கொட்டாய் மாதிரி போட்டு எப்படி வளர்க்குறாங்க போல ஆமையெல்லாம். ட்ரெஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி ட்ரெஸ்ஸு கடை தான். இங்கே பாருங்க, இதெல்லாம் வச்சுருக்காங்க. அந்த இதெல்லாம் கவர்மெண்ட்டோடதுன்னு சொன்னாங்க, ஆனால் இதெல்லாம் வச்சுருக்காங்க. நீங்கள் கோகோ அது மரத்தில் உள்ளது என்னன்னு தெரில. ஹெரிட்டேஜ் வில்லா, டேடி ஸ்ட்ரீம். நேராக போன கடல் தாங்க. ஆனால் அவர் சொன்னார் பார்த்தீங்களா, சீங்கிறது போக ரொம்ப ரஃப்பாக இருக்குன்னு சொன்னார் பார்த்தீங்களா. வீடு கட்டி போட்டு வெளிநாட்டில் இருப்பாங்க நிறையா பேர். சைக்கிள் பார்த்தீங்களா, சைக்கிள் ஜம்முன்னு ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. 2 மினிமம் மிக சல்லுன்னு போகுதுங்க வண்டி. ஹாய் சார். பத்து நிமிஷம்னாரு, நடந்து போய்கிட்டு இருக்கோம். நம்ம ஃபேவரட் ஃப்ளேவர் வந்துருச்சு. எல்லா வீட்லேயும் வச்சுருக்காங்க. இந்த ஜிம்பாபே ஹெட்னு போட்டு வந்துட்டுருக்கு வண்டி. ஜிம்பாபே இந்த மலையை தாண்டி அப்படி ஏறி, அந்த மலையை தாண்டி ஏறி இறங்கி அங்கிட்டு போனோம்னா ஜிம்பாபே தான். இந்த பஸ் வந்து இந்த தீவு அப்படி சுற்றி வருது, இப்படியே போய் சுற்றி வரும் இந்த பஸ்ஸு ஜிம்பாபே. இந்த மலையோட அந்த பக்கம் இப்படியே ஏறி அப்படியே போயிடலாம் ஜிம்பாபேக்கு. ஆனால் இது இங்கேருந்து போய் இப்படி சுற்றிட்டு வரும் பஸ்ஸு. இந்த மலையை சுற்றி இப்படியே ஏறி இப்படியே வந்து இங்கே திருப்பி இந்த மலைக்கு மேலே வந்துடும்.
ஹலோ மேடம். வெயில் தான். இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் போட்டிருக்காங்க, கெஸ்ட்டு ஹவுஸு அப்படின்னு சொல்லி ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க. இதில் போய் லெஃப்ட்டு போகிறதா ரைட்டு போகிறதா லெஃப்ட்டு போகிறதா அதான் டவுட்டே போட் ஹவுஸ் போகிறதுக்கு. ஆமாம், எனக்கு தெரிஞ்சு ரைட்டு போனால் நேராக மெப்போலசி போவோம், ரைட்டு போய் மேலே ஏறுறதா அவன் போர்டு கிட்ட வச்சுருக்காங்க, அதில் போய் பார்க்கலாம். பிரதர் இந்த அவர் போகிற சைக்கிள் அவர்கிட்ட கேட்டேங்க, போட் ஹவுஸ் வந்து ரைட்டில் போகணுமா, வில்லா பெல்ஜின்னு போட்டாங்க. இங்கே பாருங்க ஃபுல்லாக கல்ஃப் கேட் போட்டு வச்சுருக்காங்க, ஃபுல்லாக கல்ஃப் விளையாடுற மாதிரியே ஃபுல்லாக விளையாண்டுட்ருக்காங்க கல்ஃப். அந்த பக்கம் தண்ணி இதெல்லாம் இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்ன இதுக்காக நம்ம திருப்பி வர போகிறது இல்லை. சார் நம்ம இங்கே நின்று அப்படியே வீடியோ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இதில் அங்கே விளையாடுறாங்க கல்ஃபு ஹவுஸ். லெமோரியா கல்ஃபு ஹவுஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, பால்லாம் அடிக்கிறாங்களா, இங்கேருந்து அங்கே அடிப்பாங்க, அங்கே போய் விழுவோம், அப்புறம் அங்கேருந்து இங்கே அடிப்பாங்க. இந்த விளையாட்டை பற்றி நம்ம எதுவும் தெரியாது. பாருங்களேன் அப்படி இருக்குன்னு. புல்லெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்காங்க, தண்ணி இருக்குது இடையில, வீடு மாதிரி இருக்குது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அங்கே விளையாண்டுட்டு தான் வருவாங்களோ. இந்த அந்த பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேங்க, அந்த தெரியுது பாருங்க, அந்த பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படியே விளையாண்டுட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேங்கிட்டு. ஸோ நம்ம வந்து இதில் போய் இந்த ரோட்டில் போய் சுற்றி வரணும். நம்ம இந்த ரோட்டில் தான் வந்தோம், இப்போ எங்கிட்ட இந்த பக்கத்துலேருந்து வந்தோம், நம்ம இதில் போய் சுற்றி வரணுங்கிட்டு. பஸ் ஒதுத்து பாருங்க. பஸ் நேராக மேலே ஏறிடும், நம்ம வந்து லெஃப்ட்டு போகணும். அப்படி இந்த சைடு லெமோரியா போட் ஹவுஸ், திஸ் சைடு. I'll go there. You see when you go straight, let's go there, and you see a gate there. Thank you so much. ஹலோ சார். அவர் எங்கே போகிறாருன்னு தெரில. ஃப்ளைட் கிளம்பிருச்சிங்க திருப்பி. நேராக போயிட்டுருக்கு, சன்லைட் மறைக்கும் உங்களுக்கு. சிஷல் போயிட்டுருக்கு, நேராக சிஷல் தான், தீவுக்கு தான் போகுது. சிஷலுங்கிறேன், மாகி தீவு, இதுவும் சேர்ந்து சிஷல் தான். அவர் தான் சொன்னார்ல, இதுவும் சிஷல் தாங்க அப்படிங்கிறாரு அவர் சொன்னதுக்கு. மாகி தீவு, கேபிட்டல் ஆஃப் சிஷல். அங்கே போகுது இது ஃப்ளைட்டு. பிராசிலும் சிஷியில் சேர்ந்தது தானே. ஷீஷல்ஸ் இன்னும் வெத்தலை மாதிரி இருக்குது. இந்த இலையெல்லாம் பாருங்களேன், எவ்வளோ பெருசு வெத்தலை மாதிரி இருக்குது இந்த இலையெல்லாம். நம்ம அதுக்குள்ளே கிளம்பிருச்சிங்க. நம்ம வந்தால் ரெட் லைட் எரிஞ்சிட்டு இருந்தது, டக்குன்னு ஃப்ளைட் வந்து இறங்குனது. நம்ம வந்து போய் பார்த்தோம், டக்குன்னு பாருங்கள் இன்றைக்கி என்னென்னா பார்த்துட்டோம் பாருங்கள். நம்ம மாமரங்க, மாங்காய்லாம் இருக்குது இந்த பக்கம். வேண்டியது இங்கே வாழைத்தாரு செலவெல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்குங்க. இந்த பக்கம் கடற்கரை வரும், இங்கே வீடெலாம் பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்களேன், சின்னதாக இருக்குது. குவார்ட்டர்ஸ் மாதிரி இருக்குது, கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் மாதிரி இருக்குது. சின்னதாக இருக்குது பாருங்கள் வீடெல்லாம், சின்னதாக செக்யூரிட்டி கேட் அது இதுன்னு. அதெல்லாம் மலை அடிவாரம், இங்கே இடமே இல்லைல்ல உங்களுக்கு, மலை அடிவாரத்தில் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் கம்பி போட்டுறதுக்கு காரணம் இந்த கல்ஃப் விளையாடுறாங்களாங்க, அதனால் கம்பி போட்டு வச்சுருக்காங்க அந்த பக்கம். இந்த கம்பிக்கும் இந்த பாருங்க, இந்த கம்பி இருக்குல்ல, இந்த கம்பிக்கும் அந்த பக்கம் வந்து கல்ஃப் இருக்குங்க. இதெல்லாம் வெத்தலை என்ன இந்த இவ்வளோ பெருசாக இருக்கட்டே அப்பா, சாப்பாடெலாம் சாப்பிட்லாம் போல் போட்டு, அவ்வளோ பெருசாக இருக்குல்ல.
கோவா இல்லையா? கோவா இல்லை மாதிரி தான் இருக்கு, கொஞ்சம் பெருசாக இருக்கு. ஃபுல்லாகவே அது மாதிரி தாங்க இருக்குது, தெரியல மாதிரி தாங்க இருக்குது ஃபுல்லாகவே. வண்டி வந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் அதிகமாக ட்ரெஸ்ஸு கடை தாங்க இருக்குது. இந்த கடலில் குளிக்க வர்றாங்கல்ல, இப்போ டூரிஸ்ட் எல்லாம் இந்த பக்கம் வர்றாங்க, தங்குறாங்கல்ல, அங்கே வந்து இங்கே வந்து இந்த ஃப்ளவர் இங்கே வந்து இங்கே உள்ள மக்கள் பாரம்பரிய முறைப்படி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவர் பூ போட்ட ட்ரெஸ் தாங்க அணிகிறாங்க. ஃபுல்லாகவே பூ போட்ட ட்ரெஸ் தான். அந்த மரம் செடி கொடி, அந்த லப்பர் மரம் வரப்போ சொன்னல, அந்த லப்பர் இலை மரம் இருந்ததில்ல, அது மாதிரியான உள்ள ட்ரெஸ் தான் போடுறாங்க பாருங்கள். இந்த பாருங்கள், எல்லா ட்ரெஸ்ஸையும் பாருங்கள், இலை இது மாதிரி தான் இருக்குது பாருங்கள். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? வீடெல்லாம் கட்டக்கூடாதுங்க. இந்த இது மாதிரி இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த கார்கோ ஷிப்மெண்ட் அனுப்புகிறாங்க, அந்த கண்டெய்னர், அந்த மாதிரி கண்டெய்னரை வாங்கி அதை வீடாக இப்போ கண்டெய்னர் வீடு நிறைய கட்டுறாங்க. அது மாதிரி வாங்கிட்டு 5 லட்சம் 6 லட்சம் இடத்த மட்டும் லீஸுக்கு எடுத்து அதில் போட்டோன்னா வேலை முடிஞ்சிச்சிங்க, வீடு ரெடி. மனுஷன் வாழ போகிற வாழ்க்கை அதில் வாழ்ந்தால் போதும். என்ன ஏசியை போட்டால் எல்லாமே நீட்டாக பண்ணி கொடுத்துட்றாங்க, பாத்ரூமு எல்லாமே இது மாதிரி கண்டெய்னரில். இங்கெல்லாம் அப்படி தான் ரெடி பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு வீடு மாதிரி. ஃபார் சேலு, ஃபோர் சேல் போட்டிருக்காங்க, ஃபார் சேலுக்கு. இது இப்போ இங்கே ஃபுல்லாக நம்ம அங்கிட்டு பார்த்தோம்ல, அந்த அங்கிட்டுன்னு பார்த்தோம்ல, இப்போ இங்கிட்டு எல்லாம் தெரியுது பாருங்க. ஃபுல்லாக பெரிய இடங்க அது. மரங்கள்லாம் இருக்குது, அடித்து தூக்கி அடிப்பாங்க போல், பால் அங்கிட்டு அங்கிட்டு வந்து விழுவும் போல். இந்த இருக்கிற ரோடு இது மேலே போனால் தாங்க இது மொப்பலேசி. இது மேலே போனால் மொப்பலேசி மேலே போயிட்டு அதுக்கப்புறம் அந்த மேலே ஏறி இறங்கி நம்ம வியூ பாயிண்ட்லாம் இருக்குல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கணும்ல, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் செலச்சியை போய் அங்கிட்டு போனோம்னா ஜிம்பாபே. இந்த மலைகள் கல்லறையெல்லாம் இங்கிட்டு தான் கொண்டாந்து வச்சுருக்காங்க, இந்த மலை மேலே இந்த பக்கமாக. இந்த பஸ் ஸ்டாப்பு, இந்த லெமோரியா போட்டிருக்கா, இதில் நம்ம நேராக போகணும். இதில் நேராக போகணுன்னா போட்டோஸ் போகலாம். இந்த வரைக்கும் மேலே கல்லறையெல்லாம் இருக்குது பாருங்கள். போன தடவை கூட வந்து பார்க்கலாங்க, பூவெல்லாம் வச்சு இது பண்ணியிருக்காங்க. இப்போ ஏதோ ஃபங்க்ஷன் வந்தது போல் இறந்தவங்களுக்கு மேலே. ஏர்டெல் பாருங்க, லெமோரியா பாருங்கள். இந்த பக்கம் ஃபுல்லாக அவ்வளோ பெருசுங்க. நம்ம இவ்வளோ தூரம் இதுதாங்க சுற்றி சுற்றி நடந்து வந்துருக்கோம். அங்கிட்டு காமிச்சேன், இப்போ இங்கிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாகவே சுற்றி சுற்றி இதுதான் நடந்து வந்துட்டுருக்கோம். அங்கே சின்ன சின்ன கூட்டை மாதிரி வச்சு விளாட்றாங்க. என்ன விளையாட்டு நம்மளுக்கு என்ன இந்த விளையாட்டு தெரியுது, பணக்காரங்க விளையாட்டு. இந்த கார்லாம் வந்து இவ்வளோ கார் நின்றுட்டுருக்கு. வீடு இந்த பக்கம் ஹோட்டல்ஸ் நிறையா இருக்குன்னு நினைக்கிறேங்க, போட் ஹவுஸ் பக்கம். இதை தாண்டி போனேன், போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. போட் ஹவுஸ் பக்கம் வந்து ஃபஸ்ட் டைம் இங்கிட்டு வர்றேன். உள்ளே போய்ட்டு எப்படி இருக்குன்னு என்னென்னு பார்ப்பேன். ஆக்சுவலாக கடல் இருந்த பகுதி தூத்து கட்டி இந்த லெமரியை உருவாக்கியிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். பாருங்களேன், பாறைகள்லாம் இருக்குது பாருங்களேன். இந்த பாறைகள்லாம் கடற்கரை ஓரமாக அதிகமாக இருந்தது. இதுவரை கடலில் இருந்திருக்கலாம், வாய்ப்பு இருக்குல்ல. கடலில் தூத்து கூட அந்த மாதிரி கொண்டு வந்துருக்கலாம்னு நினைக்கிறேன். தண்ணி போயிட்டுருக்கு இன்னும். இந்த மலையிலேருந்து வர தண்ணி இதில் போயிட்டுருக்கு பாருங்க. உள்ளே இதெல்லாம் இருக்குங்க, வாத்தெல்லாம் இருக்குது பாருங்களேன். அடேங்கப்பா பாருங்க, வாத்தெல்லாம் இருக்குது. ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்க. வாத்தெல்லாம் இருக்குது, எல்லாமே வச்சுருக்காங்க, வளர்க்குறாங்க போல் வாத்தெல்லாம் இங்கே. இது மேலேருந்து வர தண்ணி நல்லா சுத்தமான தண்ணி தான் இருக்கும், மேலே அருவிலேருந்து வர்றது. எவ்வளோ கார் நிற்கிது பாருங்களேன். அடேங்கப்பா, எல்லா காரும் இங்கே கப்பலில் தான் இறக்குமதி பண்ணியிருப்பாங்க, வேறு எதில் வரும். நம்ம ஊர் வண்டி புதுசாக இப்போ வந்தது இல்லை, சுசுக்கியில் போட்டிருந்தாங்கல்ல, ஜீப் டைப்பில். இது வில்லாவா இல்லை கவர்மெண்ட் இதுதான்னு தெரிலங்க எனக்கு. இவங்களோடதுன்னு நினைக்கிறேன். இந்த லெமோரியா இந்த இவங்க இந்த பக்கம் கொண்டு போகிறாங்க பாருங்க, கல்ஃப் விளையாடுறதுக்கு வண்டி மாதிரி இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. இந்த விளையாட்டு என்ன விளையாட்டுங்க அது, கல்ஃப் விளையாட்டு.
இதில் விளையாடுறவங்க ஒன்றாவது வண்டி இங்கே போட்டு உள்ளே போயிருப்பாங்களோ. மூங்கில் இது என்ன மரம் தெரில. மூங்கில் பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குன்னு. வெட்டியிருக்காங்க பாதி மூங்கில் சர 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 சரன்னு. போயிட்டே இருக்கோம். 10 நிமிஷத்துக்கு மேலே நடந்துட்டுருப்போம்னு நினைக்கிறேன். இன்னும் எவ்வளோ தூரம்னு தெரில. போயிட்டுருக்கோம் நம்ம மட்டும். இன்னும் இங்கே ஒரு பாறை இருக்கு பாருங்க. இந்த பெரிய பெரிய பாறையாக இருக்குல்ல. இது வீடு பார்த்தீங்களா அப்படி இருக்குன்னு. நம்ம இந்த மலையை முன்னாடி ஆல்ரெடி இந்த பஸ்ஸில் போய் இந்த மலையை ஃபுல்லாக கிராஸ் பண்ணிட்டோம் நம்ம பின்னாடி. இப்போ நம்ம இந்த பக்கம் போயிட்டுருக்கோம். இதே மாதிரியை தாண்டி பீச் ஹவுஸ் இருக்குனாங்க. அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியலையே. நம்ம கேமரா பார்த்துட்டு அது கேட்போம். போட் ஹவுஸ் இங்கிட்டு தான் இருக்குது. அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியலையே. கேமரா பார்த்தா செக் பண்ணி பார்ப்போம். நம்ம ஆக்சுவலாக டான்ஸில் ஆசியை போனோம். அது ப்ரைவேட் ஏரியா அப்படின்னாங்க. இதுவும் ப்ரைவேட் ஏரியா தான் நினைக்கிறேன். லவ் மாதிரி ஆகும். போட் ஹவுஸ் உள்ள அலோவ் பண்ணலன்னா நம்ம இவ்வளோ தூரம் நடந்தது வேஸ்ட்டு தான் சொல்ல போனால். அதுக்கப்புறம் நம்ம வந்து அங்கிட்டு தான் போய் பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்ப்போம். அலோவ் பண்ணால் போய் பார்க்கலாம் போட் ஹவுஸ். இல்லைன்னா நம்ம அப்படியே இந்த பக்கம் திரும்பிட்டு அப்படியே அங்கிட்டு போகலாம். இதோட வீடியோ முடிச்சிக்க வேண்டியதான். பார்ப்போம் உள்ள கேட்டு பார்ப்போம். அலோவ் பண்ணுவாங்கன்னு தெரில. வந்தாச்சு. லெமோரியா பிராஸ்லின் இல்லைங்களா. ஃப்ளாக்லாம் இருக்குது மேம். போட் ஹவுஸ் திஸ் சைட் மேம். போட் ஹவுஸ். Pardon? போட் ஹவுஸ். Oh, you want to go boat house? Yes. You got the appointment? No. I am due to YouTuber, so I need to see the. I visit Total CCL and upload the video to YouTube. And what are the things are there? Explain the. Explain. They know you're coming? Yes. What is your name? Arul Kumaran. Aruku. I just called to... நம்ம செக் பண்ணுவோம். செக் பண்ணிட்டு அப்புறம் பப்ளிக் அக்சஸ் 7 AM to 5 PM. தேங்க்யூ. தி மேனேஜ்மெண்ட் போட்டுருக்காங்க. Hi, Darina. Nasa. You know, hi, Moke. Arul. You know, Arul. From and YouTube. YouTuber from YouTube, India. from India. And he said that he wants Experience to for. experience around boat house filming, and he's going to put on YouTube. Okay. So, kung mabuhay ko quickly or okay, tumaya po dahil ko tagay kayo office. Pardon me? Uy. 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 Okay. ஆக்சுவலாக நம்ம எதிர்பார்த்தது நடந்துருச்சுங்க. இங்கே அப்பாயின்மெண்ட் இருந்தால் தான் உள்ளே விடுவாங்களாம். ஹலோ மேடம். நோ மாய். நம்ம நினச்சது நடந்துருச்சு. ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து அலோடு இல்லை. ப்ரைவேட் ஏரியாவான் அது. ஸோ இதான் பாருங்கள் லெமோரியா செஷேல். ஸோ இங்கே அலோடு இல்லை, ப்ரைவேட் ஏரியான்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்கான ஏரியா பாருங்க. சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா பிளேஸ் எல்லாம். ஸோ வந்து உள்ளே வந்து போட் ஹவுஸில் வந்து அலோடு இல்லைன்ட்டாங்க.
சரி நம்ம ஏதாவது இங்கே ஒரு வாய்ப்பு கிடைக்கும்ல நம்மளுக்குன்னு போட் ஹவுஸில் இந்த பக்கம் உள்ளே என்ட்ரு ஆகிறப்ப அப்போ வீடியோ எடுத்துக்கலாம். இப்போ ப்ரைவேட் ஏரியாங்கிறது அவங்க அப்பாயின்மெண்ட் இருந்தால் உள்ளே விடுவாங்க போல். ஸோ அதுக்கு நம்ம தனியாக அப்பாயின்மெண்ட் கேட்டு ஹெட் ஆஃபீஸில் வாங்கணுமா, இது சப் ஆஃபீஸ் போல் அது. ஸோ உள்ள அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. அந்த லேடி உண்மையிலே சொல்கிறேன் ரொம்ப நேரம் பேசினாங்க நம்மளுக்காக, பார்த்துருப்பீங்க, ரொம்ப நேரம் பேசினாங்க நம்மளுக்காக. பரவாயில்ல வந்ததுக்கு இந்த இங்கே இது பார்த்துட்டேன் பாருங்கள், இங்கே பாருங்கள் பார்த்துட்டு நான் சொன்னல இந்த குருவி பாருங்கள் சைலண்ட்டாக பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா கலரு, வேலை பறந்துருச்சு பாருங்க. வந்ததுக்கு ஃபுல்லாக இதை தான் பார்க்க முடிஞ்சது லெமோரியாவை. அப்படியே பஸ்ஸு அப்படியே அங்கே போனோன்னா அந்த இடத்துட்ட போனோன்னா பஸ் இருக்கும், பஸ்ஸை பிடிச்சி அப்படியே போயிட்டுருக்க வேண்டியதான். ஸோ கடைசியாக லெமோரியெல்லாம் நம்ம வீடியோ வந்து முடிச்சிட்டோம். ஒன்றும் இல்லை இங்கே நம்ம பார்க்குறதுக்கு, கடைசியாக இதை தான் வந்து பார்த்தோம். ஓகே, நம்ம வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய், see you.